டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவோட முன்னாள் தமிழ்நாட்டு தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட சாட்டை அடி போராட்ட வீடியோ இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வைரலாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நார்த் இந்தியா முழுக்க அண்ணாமலை அவர்களோட சாட்டை அடி வீடியோ போராட்ட வீடியோ வந்து வைரலாக பரவிட்டு இருக்குது. எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலைனா யாரு, இவர் தான் அண்ணாமலை, இப்படி ஒரு கோணமலை தான் அண்ணாமலை அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த வீடியோ வந்து அங்கே இருக்கிற பிரபலமான ட்விட்டர் ஐடியெல்லாம் வந்து அதை பரப்பிட்டு இருக்கிறாங்க நார்த் இந்தியாவில். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் பாம்பேக்கு போன அண்ணாமலை அவர்கள் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வழக்கம் போல அங்கே ஒரு ஏழரை எழுதிருக்கிறாரு. என்னன்னா, பாம்பே வந்து வெறும் மகாராஷ்டிராவோட சிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசி அது பெரும் சர்ச்சையாக இருக்குது. பாம்பே இஸ் நாட் a Maharashtra city, it is an international city. இது பெரிய சர்ச்சையை வந்து அங்கே உருவாக்கி இருக்குது. அதாவது அவரை வீடியோ போட்டு கலாய்க்கிறது, ட்ரோல் பண்றது அப்படின்றது மட்டும் இல்லாமல் பாம்பேக்கு அவர் வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யணும் அப்படின்ற கோரிக்கைகளும் அவங்க வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது. சிலர் வந்து அண்ணாமலை பாம்பேல காலை வச்சா காலையே வெட்டுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அண்ணாமலையே வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தா என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போறேன், நீ இங்க் அடிச்சு பாரு, காலை வெட்டிப்பாரு, அதான் ரெண்டு ஒன்று பார்த்துடலாம். அதனால இந்த மிரட்டல் உருட்டுருக்குலாம் நான் பயந்துருந்தா ஊர்ல உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊர்ல தான் இருக்கு. அண்ணாமலை சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் இவ்வளவு சென்சிட்டிவ் ஆகிறாங்க மகாராஷ்டிரா தலைவர்கள், குறிப்பா வந்து ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரேயோட மகன் வந்து ஆதித்ய தாக்கரே, இவங்க எல்லாருமே கடுமையான கண்டனங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. तमिळनाडू बंद रसमलाई आली होती, तो सांगतो मुंबईचा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय, भडव्या तुझा काय संबंध आहे इथे याचा? बात यही है, यही भाजपा की नीति है, यही भाजपा की वृत्ति है. अन्नामलाई ये भाजपा का चेहरा है जो जीरो है, खुद का डिपॉजिट बचा नहीं सके, खुद जीत नहीं पाए, खुद वहां ऐसे दिखा रहे थे कि अभी अगले प्रधानमंत्री वही है, लेकिन जीरो ये तमिलनाडु ने बताया. இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒரு தலைவர், அதாவது பாம்பே குறித்தும் மராட்டியர்கள் குறித்தும் சொன்ன கருத்து கிடையாது. இது வந்து ஒரு பாஜக தலைவரோட கருத்து தான் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்கு எதிராக பாம்பேவில் இருக்கிற தமிழ் மக்களே வந்து அந்த கருத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அண்ணாமலையோட இந்த பேச்சு ஏன் இவ்வளவு வெறுப்பு வருது? இந்த வெறுப்பு உருவாக்கணும், இந்த பிரச்சனையை உருவாக்கணுன்றதுக்காகவே அண்ணாமலை திட்டமிட்டு பேசியிருக்கிறாரா? பாம்பேயோட வரலாறுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் குறித்து தான் இந்த பேட்டியில் நம்ம பேசுகிறோம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு மகிழன் அவர்கள் நம்மோட இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். பாம்பேல இப்போ மாநகராட்சி எலெக்ஷன் வந்துட்டு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவோட வேட்பாளரை ஆதரிச்சு பேசுறதுக்காக அங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அப்படி பேசும்போது பாம்பே வெறும் மகாராஷ்டிராவோட சிட்டி கிடையாது, அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது வந்து பெரும் சர்ச்சைக்குள்ளையான விஷயமா ஆகுது. குறிப்பா ராஜ் தாக்கரே அவர் வந்து அவரோட கூட்டத்திலேயே, அவரோட கட்சி கூட்டத்திலேயே வந்து அண்ணாமலை குறித்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரசமலாய் வந்து இப்படி பேசிட்டு போகுது அப்படின்ற பேர், உனக்கும் பாம்பேக்கு என்ன சம்பந்தம், நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்ற அளவுக்கு அவர் கடுமையாக சாடி இருக்கிறாரு. அவர் பேசும்போது தென்னிந்தியர்களையும் வந்து இழிவுபடுத்தி பேசிட்டதா இங்க இருக்கிற பாஜகவினர்கள் வந்து பிரச்சாரம் செய்யறாங்க, கிளப்பி விடுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் இந்த அளவுக்கு மராட்டியர்களை வந்து கோவப்படுத்துது? இதோட பின்னணி என்ன? இப்போ வந்து யாராவது வந்து சென்னை வந்து தமிழ்நாட்டுடையதல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து முதலீடு வருது, அதனால இது அமெரிக்காவோடது, லண்டனோடது அல்லது கொரியாவோடது, இன்டர்நேஷனல் சிட்டி, இது தமிழ்நாட்டுடையதால் இன்டர்நேஷனல் சிட்டின்னு சொல்றதுல யாருமே அதை கோவிச்சிக்க மாட்டாங்க. அது வந்து மகாராஷ்டிராவுக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லும் போது தான் கோவம் வருது. அந்த கோவம் நியாயமானது. எனக்கு அந்த கோவம் வருது. இப்போ வந்து நான் வந்து மும்பையில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு வந்து மும்பையோட ஒரு இயல்பான ஒரு பிணைப்பு உண்டு. அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துருக்கோம், 25 வருஷம் அங்கே இருந்துருக்கிறோம். இப்பவும் கூட என்னோட சொந்த ஊருக்கு போகிற மாதிரி தான் நான் போவேன் மும்பைக்கு. அங்கே வந்துட்டு இவனுங்க இப்போ அண்ணாமலை வந்து அப்படி பேசும் பொழுது ராஜ் தாக்கரேவுடைய அந்த இனவரி பேச்சுக்கள், அதுக்கு வந்து நம்ம வந்து முன்னாடி அவர் வந்து பயங்கர ஸ்டைலிஷாக பேசுவார். ரொம்ப மராட்டியில் ஒரு பேச்சு கேட்குறதுக்கே பயங்கர உற்சாகமாக இருக்கும். இனவரி கருத்துக்களை எல்லாரும் பேசுவார், அது வந்து கடுப்பாகவும் இருக்கும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் பேசும் பொழுது அண்ணாமலையை பார்த்து, ஏன்டா பிம்பு, யாரா நீ, உனக்கும் மகாராஷ்டிராவுக்கு என்னடா சம்பந்தம், உனக்கும் மும்பைக்கு என்னடா, பிம்புனா அந்த படுவேன்னு சொல்கிறாருல்ல, அது வந்து பிம்புன்னு அர்த்தம். ஏன்டா பிம்புன்னு சொல்லி அண்ணாமலையை கேட்டிருக்கிறாரு. அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறது இருக்காது இல்லை, அது புரோக்கர் வேலை பார்க்குறாங்க பிஜேபி அப்படின்னு பின்னாடி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்று, அவர் வந்து இந்த ஒரு தென்னிந்தியர்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை வந்து சிவசேனா உள்ளிட்ட கும்பல்களால் முன்னாடி கட்டவிழ்த்து விடப்பட்ட போது அது ஒரு முழக்கமாக லுங்கி விட்டா புங்கி பஜா அப்படின்னு, அது வந்து ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை. அதை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி பயன்படுத்தியதற்கு கண்டனங்கள். ஆனால் அந்த கண்டனத்தில் மொத்தமாக ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோன்னு சொன்னால், அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை பிரிச்சுட்டு ராஜ் தாக்கரேக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்க முடியாது. ராஜ் தாக்கரே அப்படி பேசியதற்கு, தென்னிந்தியர்களுக்கு எதிராக பேசியதற்கு, அப்படி தூண்டிய குற்றம் இருக்குல்ல, அந்த குற்றத்தை செய்தது வந்து அண்ணாமலை தான். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் பொழுது
அதுல வந்து பீகாரிகள் பாதிக்கப்படுகிறார்னு ஒரு லைன் எடுத்தாங்களே பிஜேபி, அதே மாதிரி அங்க இருக்கிற தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த ஒரு வன்மமான பேச்சு இது. பிஎம்சி அங்க எலெக்ஷனுக்கு என்ன, கட்டர் வாட்டர் மீட்டர், லோக்கல்ல முக்கியமான அந்த நகரத்திற்குடைய பிரச்சனை, அப்புறம் இந்த ஸ்லம் டுவெல்லர்ஸ் அவங்களுடைய பிரச்சனைகள், சாதாரண உழைக்கிற மக்கள், இதெல்லாம் பிரச்சனை இல்லையா. பாம்பே இன்டர்நேஷனல் சிட்டியா இல்லையாங்கிறது விவாதம் கிடையாது. ஆனா இந்த ஆளு போய் அங்க போயிட்டு அந்த டிஸ்கஷனை சொல்லிட்டு அது மகாராஷ்டிராவுக்கு உரியதில்லை அப்படின்னு ஒரு இக்கண்ணா வைக்கும்போது தான் அங்கே விமர்சனமே வருது. அந்த ஆள் இது கால்குலேட்டர்னு வார்த்தை, இதை சொன்னா அவனுக்கு கோவம் வரும். மும்பை மராட்டியர்களுக்குரியது இல்லை அல்லது மகாராஷ்டிராவுக்குரியது இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா தமிழ்நாடுல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படிங்கிற போது அது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு தமிழ் வாக்குகளை பிஜேபிக்கு கன்சல்டேட் பண்ணி கொடுக்க பிரச்சாரம் தானே போனா வந்து அங்க இருக்கிற தமிழர்களுடைய வாக்குகள் இந்த சிவசேனாவுக்கு போகாம இது மொத்தமா இந்த பக்கம் பிஜேபி சைடு தள்ளுறதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கிறான். தமிழர்கள் ஏமாறக்கூடாது, இதுக்கு பின்னால இவ்வளவு பின்னணிகள் இருக்கு என்னங்கிறத நான் விளக்கமா சொல்றேன். அண்ணாமலை மும்பையில போய் நீ பிரச்சாரத்துக்கு தான் போனேன், பிஜேபி அதை பண்ணிருக்கு இதை பண்ணிருக்கு பேசணும். மகாராஷ்டிராவுக்கு உரிமையுடைய வந்து மும்பை நகரம் மகாராஷ்டிராவுக்குரியதாக இருக்கணும்னு சொல்லி பெரிய போராட்டம் ஒன்று எழுந்து 1956 சயுக்த மகாராஷ்டிரா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட், அந்த மூமெண்ட் சார்ந்து மக்கள் போராடிய பொழுது 105 107 பேர் அவங்க வந்து துப்பாக்கி சூட்டுக்கு பலியானாங்க. பாம்பேல ஹுதாத்மா சௌக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது தியாகிகளோட இடம் அப்படிங்கிற மாதிரி. அந்த தியாகிகளுடைய அந்த தியாகத்தையும் சேர்த்து வந்து கொச்சைப்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலையை வந்து அவர் கண்டித்தது குறைவு. நீங்க வந்து இந்த குறிப்பிட்ட விவகாரத்துல இல்ல அண்ணாமலை சொன்னதை அது ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சிட்டி அப்படின்ற பொருள் வந்து எடுத்துக்க முடியாது, அது ஒரு இன்டென்ஷன் இருக்குதுன்னு சொல்றீங்களா? அந்த ஸ்பீச் வந்து ஒரு வேகத்துல பில்ட் ஆகும்போது மும்பை நகரம் எப்படி சூறையாடப்படுகிறது, மகாராஷ்டிரா எப்படி சூறையாடப்படுகிறது, இந்தியா எப்படி சூறையாடப்படுகிறது அப்படின்னு அந்த ஸ்பீச்சை வந்து பில்ட் பண்றாரு. யாரால் சூறையாடப்படுகிறது, ஆமா யாரால் சூறையாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மேப் போட்டு காமிக்கிறார். இந்தியா மேப்ல 2014 அதானியோடைய செல்வாக்கு எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி மேப்ல அங்கங்க பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சில இடங்கள் தான் இருக்குது. இது மெல்ல 2025 வரும்போது இந்தியா முழுக்க வியாபித்து இருக்கிறது. அப்புறம் மகாராஷ்டிரால எங்க இருந்து எங்க வந்திருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கரண்ட்டை கொடுத்துட்டான், சிமெண்ட் கட்டுறதை கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்தான், விமான நிலையத்தை கொடுத்துட்டான், எல்லாத்தையும் அதானிக்கு கொடுத்துட்டான் இவனுங்க. பாம்பேயும் ஃபுல்லா அதானிக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. தாராவியில வந்து ரீடெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னா உடனே தாராவியை கொடுக்கறது. தாராவியில கட்டடம் கட்டுறதுக்காக வேற இடங்கள்ல ஏக்கர் கணக்கு 100 ஏக்கர் நிலத்தை அதானிக்கு கொடுத்தது. நீங்க எங்க கட்டி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு அங்க நாங்க லேண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி மும்பையை அதானிக்கு விற்று கொண்டிருக்கும் பொழுது, அதுக்கு எதிரான கண்டனத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது, அதுல இந்த கதவுல மாட்டின எலி மாதிரி அண்ணாமலை மாட்டிருக்காரு. அது ஒட்டுமொத்த கண்டனம் வந்து அதானி மோடி கும்பலுடைய சுரண்டலுக்கு எதிரான உரை. அது மும்பைக்கு ஒரு நீண்ட போராட்டம் இருக்குது. அதை தக்க வைத்துக் கொள்வது, மும்பையை வந்து குஜராத்திகளுக்கு கையில் எடுத்துக்கொள்வது அப்படின்னா முயற்சி செஞ்சோம். அதுக்கு எதிராக பெரும் போராட்டத்தை மக்கள் நடத்தி இருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் எல்லை மீட்பு போராட்டம் நடந்துச்சுல, அது மாதிரி எல்லைப்புறங்களில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டிலாம் வச்சு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது அங்கே வந்து பெல்காங்கிற பகுதியை மைசூருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற பொழுது அதையும் சேர்த்து அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்திருக்குது. அதே போல் நம்ம மும்பையை குஜராத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவான போது அதுக்கு எதிராகவும் போராட்டம் நடந்திருக்குது. மும்பைங்கிறது பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த பனியா குஜராத்தி முதலாளிகள் அதை மும்பையை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு 70கள் வரைக்கும் தமிழ்நாட்டோட நிலைமை தான் அங்கே மராட்டியர்களுக்கு ஏன் அது இனவரியாக மாறிச்சுங்கிற வேற அஸ்பெக்டை தனியாக பேசுவோம். 70களில் அவங்க கல்வி அறிவு குறைவு, அவங்க வேலை தேடி ஒரு நகரத்தை தேடி வரணும்னு சொன்னால் அந்த நகரத்துக்கு மும்பை தான் நகரம். அந்த மும்பை நகரத்துக்கு வந்தால் மும்பை நகரத்தில் அவங்க கூலிகளாக பஞ்சப்பராரிகளாக இருக்கிறாங்க. அங்கே தான் வேலை வாய்ப்பே கிடைக்குது. அதையும் கூட மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும்போது அதை வந்து குஜராத்துக்கு கொடுத்துடலாம், ஏன்னா குஜராத்தி முதலாளிகளுக்கு ஃபேவர் பண்ணணும், குஜராத்தி முதலாளிகள் கோச்சிப்பாங்க அப்படிங்கிற தோணியில் இந்திய ஒன்றியம் திங்க் பண்ண போது அதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து அதில் சயுக்த மகாராஷ்டிரா, ஒருங்கிணைந்த மகாராஷ்டிராவுக்கான இயக்கம் சயுக்த மகாராஷ்டிரா மூமெண்ட் அது போராடிச்சு. அதில் அந்த போராட்டத்தின் விளைவாக காங்கிரஸ் வழக்கம் போல காங்கிரஸ் அரசாங்கம் மொரார்ஜி தேசாய் இருந்தார் நினைக்கிறேன், 107 பேர்கிட்ட துப்பாக்கி சூட்டுக்கு பலியானாங்க. மும்பையில் ஹுதாத்மா சௌக் தியாகிகள் நினைவிடம் இருக்குது. ஹுதாத்மா சௌக்னு நீ எட்டு தேடி பார்த்தாலும் கிடைக்கும். அவ்வளோ தியாகம் செய்து மும்பையை மகாராஷ்டிரா தக்க வைத்துக் கொண்டது.
நீ ஒரு அவரை நம்ம ராஜ் தாக்கரே மொழியில இருந்து நீ ஒரு பிம்பு. நீ போயிட்டு அங்கே போய் என்ன சொல்ற, மகாராஷ்டிரா வந்து மும்பை வந்து மகாராஷ்டிராக்குரியது மட்டும் இல்லை, அது இன்டர்நேஷனல் சிட்டி. அது இன்டர்நேஷனல் சிட்டின்னு அங்கே எல்லாருமே ஒத்துப்பாங்க, மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு எல்லாரும் ஒத்துப்பாங்க. அதை வந்து மகாராஷ்டிராவுக்கு உரியது இல்லைங்கிற ஒரு கமெண்ட் இருக்குல்ல, அதை குறித்து குற்ற உணர்ச்சியே இல்லை. அண்ணாமலை என்ன சொல்றாரு, இவனுங்கெல்லாம் யாருங்க, இவங்க சும்மா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க, என் காலை வெட்டுறேன்னு சொன்னா. உன் காலை வெட்டுறேன்னு ராஜ் தாக்கரே சொல்ல, காலை வெட்டுறேன்னு ராஜ் தாக்கரே சொல்ல, காலை வெட்டுறேன்னு உத்தவ் தாக்கரே சொல்ல, காலை வெட்டுறேன்னு உத்தவ் தாக்கரே மகனும் சொல்லலை. சாம்னான்ற பத்திரிகையில வந்து தான் சொல்றாரு. சாம்னான்னு பத்திரிகையும் செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி வந்து மகாராஷ்டிரா ஏகீகரண் சமிதிங்கிற ஒரு அமைப்பு, அது வந்து இவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. வந்தா அவர் மேல இங்கடிங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உடனே என் காலை வெட்டிடுவாங்க. இது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி சொல்லவே இல்லையா? நீ பண்ணது அவங்க மகாராஷ்டிரா ஏகீகரண் சமிதி சொல்லுது. நீ வந்து செஞ்சது குற்றம், நீ செஞ்ச குற்றத்துக்கு முதல்ல பதில் சொல்லு. அது ஒரு கலவரத்தை தூண்டுறது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அதையும் வந்து ராஜ் தாக்கரே சொல்லும் பொழுது, நீ வந்து வர்றான் அங்கங்கிருந்து வந்து இங்க மகாராஷ்டிரா வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி. மகாராஷ்டிரால 8 மொழிகள்ல பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுது. கிட்டத்தட்ட 7 லட்சம், கரெக்டா சொல்லணும்னா 7 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒரே டைம்ல 7 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 8 மீடியம்ல பள்ளிக்கூடங்கள் நடக்குது. அந்த 8 மீடியம்ல தமிழ், தெலுங்கு, உருது, இங்கிலீஷ், செமி இங்கிலீஷ், மராட்டி, இப்படி 8 லாங்குவேஜஸ்ல அங்கே நடக்குது. அவ்வளோ காணும் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட போயிட்டு உனக்கு இது தேவை என்ன, இப்படி என்ன பண்ணிட்டு வந்திருக்க, மும்பையில் இருக்க தமிழர்களுக்கு மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குற வேலையை செஞ்சிருக்கு. அதையும் கூட உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே அவர் வந்து பேசும்போது ரொம்ப கன்சர்னோட முதல்ல ஸ்பீச்சை வந்து துக்குடா வெட்டி, நம்ம ஊர் மீடியாக்கள் இருக்குல்ல, ஒரு சென்சேஷன் அடிச்சு தமிழனை திட்டாங்க. யார்? அண்ணாமலை தமிழனா? அண்ணாமலை தமிழர்களோட ரெப்ரஸன்டேட்டிவா? மும்பையில் தாராவியில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே தமிழர்கள் வாழ்கிறாங்க. அவங்களுடைய பகுதியை நாங்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நல்ல கட்டிடம் கட்டி கொடுக்குறோம்னு சொல்லி அதானி அந்த பகுதியை ஆக்கிரமிக்க வர்றோம். அங்கே இருக்கிற மக்கள் தங்களோட வீடுகள் பறிபோமோ, டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் இன்னும் வரைக்கும் கேட்கல, சர்வே எடுக்கல. அந்த மக்கள் அந்த பரிதவிப்பில் இருக்கும்போது நீ அதை பேசுனியா? ஏன் சர்வே எடுக்கல? 100 ஆண்டுகளுக்கும் தாராவியில் மக்கள் கட்டின கோயில், தாராவி கோயில் எப்போ கட்டுவாங்க? போய் குடியமர்ந்ததுக்கு பிறகு தான் கட்டுவாங்க. கோயிலுக்கு மட்டுமே 100 வருஷம் வரலாறு இருக்குது. அப்புறம் சங்கங்களுக்கு 100 வருஷம் வரலாறு இருக்குது. பெரும்பாலும் அங்கே வாழ்கிறவர்கள், தாராவியில் வாழ்கிற தமிழர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதி மக்கள், இவங்க தான் வாழ்கிறாங்க. நீ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுனியா? அதை பேசலை. நீ மும்பையை பற்றி கமெண்ட் சொல்லுறது, நீ யாரு? நீ போய் கமெண்ட் சொல்லும் பொழுது மும்பை எப்படி சூறையாடப்படுகிறது என்ற பேச்சினூடாக அதானி எப்படி சூறையாடுகிறார், பாஜக அரசாங்கம் எப்படி சூறையாடுகிறது, ரோடு கூட ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க, இந்த விவகாரங்கள்லாம் பேசிட்டு ஒரு பகுதியில் நேற்று ஒரு அண்ணாமலையா ரசமலாயின்னு ஒருத்தன் வந்திருக்கான், ஏதோ அண்ணாமலையான் பேர், அவன் வந்துட்டு மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, ஏன்டா பிம்பு உனக்கும் இதுக்கும் எதனால சம்பந்தம்னு அவர் கேட்டிருக்காரு. तामिळनाडू बंद रसमलाई आली होती, तो सांगतो मुंबईचा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय, भडव्या तुझाच काय संबंध आहे इथे याचा? அதுக்கு நடுவில் அந்த லுங்கி விட்டா புங்கி பூஜாங்கிறது ரொம்ப அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட், அது கண்டிக்கத்தக்கது. அண்ணாமலைக்கு 90 விழுக்காடு கண்டனங்கள்னா 10 விழுக்காடு தான் ராஜ் தாக்கரே கண்டனம். ராஜ் தாக்கரே இனவெறி பேச்சுகள் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மகாராஷ்டிரா ஒரு கிரைசிஸில் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கிரைசிஸ்ன்னு கேட்டால், மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு மராட்டியர்கள் மத்தியில் ஐயோ நமக்கு வேலை இல்லையே அப்படிங்கிற உணர்வு வருது. அந்த உணர்வு வரும் பொழுது வாச்சா அணி கப்ப பசான்னு ஒரு ரைட்டப் வருது, சாம்னா பத்திரிகை தான், அண்ணாமலை சொன்ன சாம்னா பத்திரிகையில். அந்த சாம்னா பத்திரிகை வாச்சாரி விட்டானா வாசி மூடிட்டு, அதில் என்ன லிஸ்ட் வருது, வேலை இல்லாதவர்கள், மராட்டி வேலை இல்லாத நபர்களுடைய பட்டியல் வரிசையாக வருது. திடீர்னு ஒரு நாள் வாச்சா அணி உட்டா, வாசி எழுந்துரு அப்படின்னு சொல்லி முழக்கத்தை இவர் சொல்றாரு. என்ன ஆஸ்பெக்ட்ல? மும்பையில் இருக்கிற தொழில்கள் எல்லாத்தையும் ஒரு பெரும்பாலும் இங்கிருந்து போன உயர் சாதி தமிழர்கள், இங்கிருந்துனா இங்கே தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை, தென்னிந்தியாவில் ஷெட்டி, அப்போ இவங்களை எல்லாத்தையும் மദ്രാസിயாக பார்க்குறாங்க. கர்நாடகாவிலேருந்து ஷெட்டி, அப்புறம் ஆந்திராவிலேருந்து சிலர், அவங்களாம் வந்து எல்லாத்தையும் அவங்க தான் வச்சுருக்காங்க, நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு இருந்த பொழுது அதை வந்து அந்த தொழிலாளர்களை டைவர்ட் பண்ணி இனவரியை நோக்கி கொண்டு போகிறாரு பால் தாக்கரே. இப்போ திரும்ப இவன் அண்ணாமலை யோக்கியம் தானே, அவர் யோகியன் இல்லை, சாரி, அண்ணாமலை யோகியன் அவர் நம்புறாருல்ல, அந்த அண்ணாமலை சிவசேனாவோட கூட்டணி வச்ச கட்சி தானே பாஜக. மும்பையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு உடன் நின்றது பாஜக. அவங்க கூட நின்று மும்பையை துண்டாடி திரும்ப அதிகாரம் சுவைத்து அவர்களை மெல்ல மெல்ல அரித்து திரும்ப அதிகாரத்திற்கு வந்திருக்கு பாஜக.
இது குறித்து வெக்கம் இருக்குதா? இல்ல. அந்த கட்சியில இருந்து ஏக்நாத் சிந்தே ஒருத்தரை பிடிச்சு கொண்டு அவரை வச்சுக்கிட்டு தான் நீங்க அரசியல் நடத்துற. கட்சியை பாதியா உடச்சு நீ கொண்டு வந்திருக்கிற. இப்ப இந்த நேரத்துல இந்த பால் தாக்கரே உடைய வாரிசுகள் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரேவுக்கு ஒரு நெருக்கடி காலத்துல ஒரு அறிவு வந்திருக்கலாம். உத்தவ் தாக்கரே முன்னாடியே காங்கிரஸோட கூட்டணி வைத்துக் கொண்டார். காங்கிரஸோட கூட்டணி வைத்ததுக்கு அவர் வந்து இந்துத்துவாவை கைவிட்டு விட்டாருன்னு சொன்னாங்க. உத்தவ் தாக்கரே வந்து பீமா கோரேகான் கேஸ்ல உள்ளவங்களுடைய கேஸை வந்து மாநிலத்துக்கு மாத்தி அவர் விடுதலைக்கான முயற்சிகள் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னாரு. இந்த சகவாசத்துக்கு வந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது, அதே நான் சொல்றேன். பின்னணி என்னன்னு கேட்டா, அண்ணாமலை அங்கே தமிழர்கள் தாக்கப்படுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டு வந்திருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்போ அண்ணாமலை பேசுறதுனால அங்க இருக்கிற மராட்டிய மக்களுக்கு தமிழ் மேல விருப்பம் வருமா? அதுக்கான இப்போ வரல. ஆனா இந்த பிரச்சனைய பர்னிங் இஷ்யூவா மாத்தி இப்போ வந்து இவர் ஆதித்ய தாக்கரே பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாமலை மேடையிலையும் பேசியிருக்காரு, தனியா பிரஸ் மீட்லையும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்ல, அண்ணாமலை ஒரு ஜீரோ, உனக்கு என்ன தெரியும், நீ உன் சொந்த தொகுதியில டெபாசிட் வாங்க முடியாதவன் தானே. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாலின் சார் அவர்லாம் ஒழுங்காக தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. நாங்க தமிழர்களை இதர மாநிலத்தவர்களை மும்பைக்காராக பார்க்கிறோம். மும்பைக்காரங்க ஒரு டேர்ம், அதாவது மும்பைக்காரன் அப்படின்னு சொல்றது மாதிரி. மும்பைக்காரங்க ஒரு ப்ரௌடான டேர்ம். அவர்களையும் நாங்கள் மும்பைக்காராக தான் பார்க்கிறோம். அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? அந்த வகையில் மும்பை வாழ் தமிழர்கள் இருக்காங்களே, தமிழர்கள் ஆஸ்பெக்ட்லயே மும்பை வாழ் தமிழர்கள் யாரு? அவங்க மும்பைக்கர். அண்ணாமலை அந்நிய. நீ வந்து அங்க வந்து நீதி சொல்ற, சம்பந்தம் இல்லாம பாம்பே பத்தி கமெண்ட் பண்ற. நாங்க அங்க சேர்ந்து வாழ்றோம். அங்க ரெண்டு விதமான சென்டிமெண்ட் உண்டு. எனக்கு தனிப்பட்ட முறையில மராத்தி நண்பர்கள் உண்டு, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் உண்டு. ஒரு கட்டத்துல வந்து அங்க தாண்டி ஆடுவான் இல்ல, தாண்டி ஆட போகும் பொழுது மராட்டி நண்பர்களோடு சேர்ந்து மராட்டி கற்றுக்கொண்டு மராட்டியிலேயே பேசி மராட்டிக்காரனாவே ஃபீல் பண்ண காலம் உண்டு. அந்த டைம்ல வந்து ஒரு முறை என்ன நடக்குது, ஒருத்தன் வந்து கொஞ்சம் அந்த இனவரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளு, அவன் மദ്രാசி எதுக்கு நீ வந்து கூட்டு கொண்டு தசரால தாண்டி ஆட விடுறேன்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களை கேட்கறாங்க, என்ன என்கிட்ட நேரடியாக கேட்கல, கேட்கறாங்க உங்களை ஏன் கூட்டு வந்தேன்னு மற்றவங்க கிட்ட கேட்கறாங்க. மராட்டிக்காரங்க கேட்கும் பொழுது என்ன வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்ன வந்து என்னுடைய நண்பர்கள், மராட்டி நண்பர்கள், அவங்க வந்து என்ன வந்து ஒரு ரூம்ல கொண்டு வச்சுட்டு இரு நான் வரேன்ட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன சண்டை நடக்குதுங்கிற மாதிரி தகவல் வருது. என்னை தாண்டி ஆடக்கூடாதுன்னு ஒருத்தங்க சொன்னால அந்த மராட்டிக்காரனை என்னுடைய மராட்டி நண்பர் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டு, அவனை ஆடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு, அவன் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி. அவங்க வீடுகளில் இப்போ வந்து எங்கள் வீட்டில் படுக்கிறதுக்கு இடம்னு சொன்னால் ஒரு மராட்டிக்காரங்க வீட்டில் போய் நான் தூங்குவேன். நான் தூங்கி எந்திக்கும் போது வீட்டில் பிள்ளை படுத்திருக்க மாதிரி எழுப்பி எனக்கு வந்து இவ்வளோ காணும் டீ கிளாஸில் டீ ஊற்றி கொடுத்து ரொட்டி கொடுத்து தட்டி ஒரு குழந்தை மாதிரி தட்டி எழுப்பி அப்படி பார்த்துப்பாங்க. அப்போ அந்த பிணைப்பு இருக்குல்ல, அந்த பிணைப்புல வந்து ஆணி அடிக்கிற மாதிரி வந்து பேசியிருக்க. நீ யார் அப்படிங்கிற கேள்வி போகிறது. நீ வந்து மும்பையில் அதானி வந்து தமிழர்களோட இடத்த பறிக்கும் போது அந்த இடத்த பறித்து கொடுக்குற பாஜகவில் இருந்துக்கிட்டு நீ மும்பை யாரோடதுன்னு நீ எப்படி சொல்ற? மும்பையில் உழைத்து வாழ்ந்து அந்த மும்பையை செப்பனிட்ட மக்கள், அதாவது தமிழர்களுக்கு பங்குண்டு, இதர மாநிலத்திற்கு பங்குண்டு, மராட்டிய உழைக்கும் மக்களுக்கு பங்குண்டு. இந்த பங்கு இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு சொல்றது இல்லை, அந்த மக்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி ஒரு இது சொல்ற. நீ வந்து அதை மட்டும் சொல்லலையே, நீ வார்த்தையில என்ன சொல்ற, மும்பை மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தமானது இல்லைன்னு சொல்ற. அது மட்டுமா? ஆனா இந்த செயல்ல நீ உன் கட்சி என்ன பண்ணுது, மும்பையை முழுக்க அதானிக்கு கூறு போட்டு விற்குது. கூறு போட்டு விற்கிற வேலையை செய்யும் பொழுது பிஎம்சி எலெக்ஷன் நடக்குது. பிஎம்சிங்கிறது பிருஹன் மும்பை மகாநகர பாலிகா, பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன், மாநகராட்சி. இப்ப அங்க அதுக்கு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் ஆக்சுவல் இஷ்யூ என்ன, இவங்க கட்சிக்காரன் என்ன பண்றாங்க, பங்களாதேசிகளை விரட்டுவோம். ஏடா அவன் என்ன கேட்குறாங்க, மும்பையில் ஆதித்ய தாக்கரே சொல்றது நம்முடைய எலெக்ஷன் இஷ்யூ என்ன, கட்டர் வாட்டர் மீட்டர். எலெக்ஷன் இந்த எலக்ட்ரிக் மீட்டர் வைக்கிறது இருக்குல்ல, மீட்டர் வைக்கிற கான்ட்ராக்டை கூட நீ வந்து அதானிக்கு கொடுத்துட்ட. தண்ணி வந்து மும்பையில் தண்ணி வந்து நம்ம இந்த இங்கெல்லாம் வந்து போர் தண்ணி போடுறோம்ல, மும்பையில் தண்ணி வந்து சாதாரணமாக வர தண்ணி தான் குடிக்கிறது, சாதாரணமாக வர தண்ணியில் தான் குடிக்கிறது. அந்த தண்ணி ஃபில்டர் வாட்டர் மாதிரியே தான் இருக்கும், நல்ல சுத்தமான தண்ணியாக தான் இருக்கும். இப்போ அந்த தண்ணியும் கூட நீ பிரைவேடைஸ் பண்ணி எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிற அண்ணாமலை வந்து மும்பை யாருக்கு சொந்தங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே பேசணும்னு நான் சொல்ல. மும்பையில் இருக்கிற தமிழர்கள் இருக்காங்க, அவங்க முதல்ல விளக்கமாத்த கொண்டு அடிக்கணும் அண்ணாமலையை. நீ யார் முதல்ல இந்த ஓனர்ஷிப் பத்தி பேசுறதுக்கு? உனக்கே நீ உனக்கு தமிழ்நாடு உரிமையுடையதாங்கிற கேள்வியே தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீ போய் தேர்தல் நீ ஜெயிக்க முடியல. நீ வந்து தமிழ்நாட்டை எல்லாத்தையும் கழட்டிடுவேன், திமுக ஒழிக்கிற வரைக்கும் வேலை இல்லை, நான் வந்து அதுதான் என்னுடைய வேலை அப்படின்லாம் சொன்னேன். அப்புறம் வந்து உன் கட்சியிலேருந்து துரத்தி விட்டாங்க. நீ மகாராஷ்டிராவில் போய் கமெண்ட் பண்ணுறதுக்கு நீ யாரு? அப்போ அது ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட். அங்கே மராட்டிய மக்கள் தங்களுடைய மண்ணை காப்பதற்கான ஃபைட்ல நிற்கிறாங்க. சமீபத்தில் திணிப்புக்கு எதிராக அவங்க பேசியிருந்தாங்கல்ல,
அதே தான் அவர் ஒன்று கேட்குறாரு. என்ன பாருங்க, அவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ராஜ் தாக்கரே பேசும்போது அவர் சொல்றாரு, அம்பேத்கரை கோட் பண்ணி சொல்றாரு. அம்பேத்கரோட லிங்குவிஸ்டிக் அண்ட் மைனாரிட்டிஸ்னு சொல்லி ஒரு சாப்டர் உண்டு, வால்யூம் 1 அதில் இருக்குது. அதில் வந்து ஒரு பகுதியை படித்து காமிக்கிறார். அது என்ன படித்து காமிக்கிறாருன்னா, மொழிவாரி மொழி இந்தியாவின் நேஷனல் லாங்குவேஜ் பற்றின டிபேட் நடக்கும் பொழுது மிக பயங்கரமான டிபேட் நடந்து, அந்த கான்ஸ்டியூஷன் இதுலேயே வந்து ரொம்ப அதிகமான டிபேட் நடந்து அங்கே தான். அதுக்கு பிறகு அது காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட ஒரு கூட்டத்தில் வந்து ஓட்டிங் நடக்குது. 78 வெர்சஸ் 78ன்னு சொல்லி சமநிலையில் முடிஞ்சு போச்சு. ஒரு ஓட்டில் தான் இந்தி வந்து அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ்க்கு அது போச்சு. நீங்கள் இந்தி பேசும் மாநிலங்களை பெரிய பெரிய மாநிலமாக மாற்றுறீங்க. அப்படி மாற்றும் பொழுது அந்த இந்தி பேசும் பெரிய மாநிலங்கள் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தும். அதில் இருக்கவங்கலாம் மேலே வந்துடுவான். அப்போ ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்த இந்தி பேசாத மாநிலங்கள் இருக்குல்ல, அவர்கள் இந்த ஆதிக்கத்தை ஃபீல் பண்ணுவாங்க. ஆதிக்கத்தை ஃபீல் பண்ணும் பொழுது இப்போ வந்து அதில் தான் இதுதான் சொல்றாரு, வடக்கு பிற்போக்கானது, தெற்கு முற்போக்கானது, வடக்கின் ஆதிக்கத்தை தெற்கு ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது. இந்த சூழல் அப்படியே நீட்டித்தால் ஒரு உள்நாட்டு போர் மூலம் அபாயம் இருக்கிறது, அதை வரலாறு வழங்கும். இது அம்பேத்கர் சொல்றது. அதை கோட் பண்ணி பேசும் பொழுது இன்னொன்று சொல்றாரு, அதாவது வட இந்தியாவில் இதெல்லாம் பரவாயில்ல பேசப்படாது. ஆனால் ராஜ் தாக்கரே பேசும்போது இன்னொன்று சொல்றாரு, இப்போ உத்தரப்பிரதேச பீகார்ல இருக்கிறவங்கலாம் சொல்லிக்கிறேன், உங்க மொழியே ஹிந்தி கிடையாதா, உங்க மொழி அவைதி, இந்த வடக்கமா பீகாரி, போஜ்பூரி தமிழ்நாட்டுல தான் பிரபலமா சொல்லப்படுது. ஆனா இப்ப அங்க ராஜ் தாக்கரே பேசுறாரு, உங்க மொழியே ஹிந்தி கிடையாது, நாங்க இந்திக்கு வெறுப்பானவர்கள் இல்ல, எங்க மேல இந்தியை திணிச்சா நாங்க எட்டி உதைப்போம் அப்படின்னு சொல்றாரு. எந்த சூழல் நடக்குது? தமிழ்நாட்டு பராசக்தி, இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு உரையாடல், இதெல்லாம் வேகமா நடந்துட்டு இருக்கும்போது அங்கேயும் உதிரொலிக்குது. இதை தமிழ்நாட்டு தலைவர்கள் இப்போ வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு ஏதோ நன்மை செய்யறது மாதிரி, அண்ணாமலையை திட்டினா சரி திட்டிட்டு போறாங்கன்னு விடுற மாதிரி தான் எனக்கு மனசு வந்துச்சு. தமிழர்கள் அங்கே சுயமரியாதையோடு வாழ தொடங்கி விட்டார்கள். முன்னாடி அந்த கசப்பு இருந்தது, கசப்புலாம் மறைஞ்சு சிவசேனா உட்பட பல்வேறு கட்சிகளில் அங்கே இருக்கிற கட்சிகளில் தமிழர்கள் இணைந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மராட்டியர்களோட பின்னி பிணைஞ்சது பழைய பகை, ஒரு பகை உணர்வு அதெல்லாம் வந்ததில்லை, அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் யாராவது ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும் பொழுது மராட்டியர்களுக்கு தமிழர்கள் சிலர் இங்கிறது போகும்போது சிலருக்கு கோவம் வரலாம். என்ன கோவம் வரும் தெரியுமா? நீங்கள் ஒரு மராட்டி இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்காங்களே, டிராஃபிக் கான்ஸ்டபிள் போயிட்டு நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னா ஹிந்தியில் அட்ரஸ் கேட்டால் மராட்டியில் பதில் சொல்லுவார். ஓகே, இது தப்பா இல்லை? நீ போய் அவன் மராட்டிக்காரன், மகாராஷ்டிராவில் போயிட்டு நீ ஹிந்தியில் பேசுகிற, அவன் மராட்டியில் பதில் சொல்லுவான். நம்ம ஊரில் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஹிந்தியில் பதில் கேள்வி கேட்டு அவர் தமிழில் பதில் சொன்னால் தப்பா? இல்லை. ஸோ அந்த ஊர் அந்த ப்ரைடை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மகாராஷ்டிரா எந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் இருக்குன்னா, மராட்டியில் படங்கள் எடுத்தால் தேட்டரில் திரையிடுறதுக்கு அவங்க கஷ்டப்படணும். மராட்டி படத்தை தேட்டர்ல போடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது. போட மாட்டாங்களா? என்ன பிரச்சனை? மும்பைனாலே பாலிவுட் தானே, ஹிந்தி படங்கள். அப்ப அவங்க வந்து மராட்டி படத்தை போடுங்கன்னு சொல்லி கெஞ்ச வேண்டிய நிலைமை இருக்குது. இது ஒரு பார்வையாளர்களும் வர மாட்டாங்களா? பார்வையாளர்கள் படத்தை போடணும்ல, தேட்டருக்கு வரணும்ல. அந்த நெருக்கடி இருக்கும் பொழுது இந்த பின்னணியில இருந்து மெல்ல மெல்ல ஒரு இனவாத போக்கிலிருந்து மெல்ல மெல்ல மராட்டி உழைக்கும் மக்கள் தங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுவது. இப்போ வந்து உத்தவ் தாக்கரேட்ட அந்த ஆட்சியை பறிச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு துரோகம், தங்களுக்கு வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க பிஜேபி அப்படிங்கிற உணர்வு இருந்தது. அந்த உணர்வுல தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ரொம்ப பெரிய பின்னடை வந்தது. அதுக்கு பிறகு ஆஸ் இட் இஸ் ராகுல் காந்தி சொல்றது போல, பலரும் சொல்வதை போல 1 கோடிக்கு மேல வாக்குகள் அதிகரிச்சு அந்த வாக்கை திருடி இருக்கிற ஒரு சிவசேனாட்டிருந்து மராட்டிய மக்கள்கிட்ட இருந்து மேண்டேட்டை திருடின ஒரு கும்பல் அப்படிங்கிற பொழுது அந்த கோபம் இருக்குது. அப்போ மராட்டிய மக்களை நோக்கி என்ன சொல்றாங்க பாருங்க, மும்பை ஃபுல்லாக பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கான், உங்களுக்கு அதானி கொடுத்துட்டு இருக்கான். இந்த எலெக்ஷன் நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான எலெக்ஷன். அந்த பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த எலியை அங்க அமனமா ஓடும் பொழுது அவன் திட்டுறாங்க. இன்னும் பயங்கரமா திட்டிருக்காரு பிஜேபியை என்ன சொல்றாரு, பிஜேபியை உத்தவ் தாக்கரே பேசும்போது நிறைய சொல்றாரு, மராட்டிய மக்களை முழுக்க அந்த பக்தன்னு தெரியுதா? புரியல. அந்தனா ஒரு பார்வை திறனற்ற அல்லது பார்வை தெரியாத அந்த மாதிரியான ஒரு குருட்டு பக்தனா மாத்துற அப்படின்னு சங்கிகளை சொல்றாரு. எல்லாத்தையும் சங்கியா மாத்திட்டு இருக்க மக்களை நம்ம வந்து விலை போற லட்சணத்துல இருக்கோம். பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அஜித் பவார் கூட்டு போற, என் கட்சியில இருக்கிற வரைக்கும் அவன் வந்து ஊழல்வாதி, உன் கட்சிக்கு கூட்டு போயிட்டு அவன் லங்கோடு கொண்டு துவைச்சி, அதாவது கோவணத்தை துவைச்சி கோவணத்தை கழுவி அதுக்கப்புறம் தூக்கி தோல்ல வச்சுக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி பிஜேபியை பார்த்து கேட்குறாங்க. இடி, சிபிஐ, பிஜேபியினுடைய யோக்கியதை இந்துத்துவ பத்தி பேசுறிய, உன் கருத்துப்படி ராமன் கடவுள் தானே, ராமனை எதிர்த்தானே ராவணன் சண்டை போட்டான். இப்போ சொல்ற பிஜேபி ராவணன் வந்தாலும் கட்சியில சேர்த்துக்கும், அவனை பொறுத்தவரை காசு தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம், அதிகார வெறி பிடித்து திரிகிறது பாஜக. இப்பவும் நடக்குது. பெங்கால்ல
இவங்களுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக மம்தா பானர்ஜி போராடுகிறார். அதே மாதிரியான போராட்டங்க வேணும். இந்த மண், இது முக்கியமான டிக்ளரேஷன், இந்த மண் ஷாஹு மகாராஜ், ஜோதிராவ் ஃபுலே, அம்பேத்கர், சிவாஜி மகாராஜ் இவங்களுடைய மண். இந்த மண்ணை இவர்கள் திருட பார்க்கிறார்கள், நாம் கைவிட்டு விடக்கூடாது. இதுதான் லைன். இல்ல இப்போ நான் இந்த லைன்ல நின்று அவங்க ஒரு உரிமை பிரகடனத்தை செய்யறாங்க. இல்ல இதை நான் இப்படி எடுத்துக்கலாமான்னு பாருங்க. மும்பையோட ரியல் பிரச்சனை அதானியால மும்பை கொள்ளடிக்கப்படுது, மோடி அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாருன்ற இந்த ஃபைட்டை வந்து டைவர்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற மக்கள்கிட்ட, மராட்டிய தமிழர்கள் இல்ல மற்ற மொழிக்காரர்கள் கிட்ட ஒரு சண்டே ஏற்படுறதோட இன்டென்ஷனோட தான் அது நடந்திருக்குதா அண்ணாமலை பேசுனது? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பீகாரிகளுக்கு ஆபத்து தமிழ்நாட்டுல பேசுறாங்களா? அதை போய் பீகார்ல போய் பேசுறாங்களா? அங்க அந்த ஃபேக் நியூஸை பரப்பி விடுறோம், பிஜேபியில் சேர்த்துக்கிறாங்களா? அதே தான். அண்ணாமலை போயிட்டு மும்பையில் எலெக்ஷன்ல தமிழர்கள் கணிசமா இருக்கிற பகுதிகளும் உண்டு. இப்போ அங்கே போய் பேசும்போது என்ன ஆகும்? தமிழர்கள் வெர்சஸ் சிவசேனா, தமிழர் வெர்சஸ் மராட்டின்னு வரும். அந்த டிவைடு வரும்போது இதர மாநிலங்களில் போய் வாழுகிற மொழி சிறுபான்மையினர் அவங்களுக்கு இயல்பாக ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சுன்னு வச்சுமே. அப்போ நம்ம மாநில கட்சிகளுக்கு ஓட்டு போட வேண்டாம், நம்ம இந்திய அளவில் இருக்கிற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் சேஃபு அப்படின்னு நினைக்கிற மனப்பாங்கம். அதுக்கான ஒரு கான்சியஸான தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை. உன்ட்ட யார் பாம்பே பற்றி கேட்டா, பாம்பே எப்படி சிட்டிங்க, பாம்பே வந்து மகாராஷ்டிரா கூடிய சிட்டியா இன்டர்நேஷனல் சிட்டியான்னு கேட்டாங்களா? நீ யார் ஃபஸ்ட்டு? அப்படி நீ போய் தெரிவிக்கிற கமெண்ட்டுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, ஒரு பிளவுவாத நோக்கம் இருக்கிறது. நீ முன்னாடி ஒருவேளை நான் ஒரு தமிழன், நான் விவசாயியின் மகன், எனக்கு எவ்வளோ அறிவு தெரியுமா, எங்கள் அம்மா ஆடு மேய்க்கிறாங்க, நான் கூட ஆடு மேய்ச்சி தான் இருக்கேன், ஆடு மேய்க்கிற பையனுக்கு இவ்வளோ அறிவான்னு யாராவது கேட்கணுமா? இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி கேட்பார்ல, கழுத மேய்க்கிற பையனுக்கு எவ்வளோ அறிவுண்டு. நம்ம கழுத மேய்க்கிறவங்கள தப்பா சொல்ல, நான் ஆடு மேய்க்கிறவன், நான் போய் மும்பையில நீ கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான வேலையை என்ன சொல்றேன்னா, என்னைய விமர்சிக்கிறதுக்கு வந்து ராஜ் தாக்கரே உத்தர தாக்கரே மேடை போட்டு பேசுறாங்க. நீ வந்து நான் பாக்குறேன், நீ அண்ணாமலையா ஐபிஎஸ் அங்க போய் நீ தனியா பேசிட்டு வந்தனா பால் தாக்கரேவுக்கு ஒரு மரபு உண்டு, அந்த கட்சிக்கு ஒரு மரபு உண்டு, அதுல நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா பேசுற முறையிலையும் அவங்களுடைய வன்முறை வெறியாட்டத்திற்கு ஒரு பெரிய மரபு உண்டு. நீ போய் அங்க பல்லு காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்து முஸ்லீம் ஒரு ராயட் நடந்தது இல்லை, அதில் இஸ்லாமியர்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்டதற்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது. அதில் பால் தாக்கரேவை கைது பண்ண சொல்லுது. பால் தாக்கரே கைது செய்யப்படுறதுன்னு சொன்ன பிறகு பாம்பேயில் சிவாஜி பார்க்னு ஒரு மைதானம் உண்டு, அந்த மைதானத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பால் தாக்கரே பேசுகிறார். பால் தாக்கரே என்ன பேசுகிறார்? யாரை? ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணாவை பற்றி பேசுகிறார். என்ன கைது பண்ணுமா, என்ன கைது பண்ணுற நாளில் நீ மும்பையில் இருக்கணும், இந்த மும்பை பற்றி எரியும், அந்த தீல உன்னை தூக்கி போடுவான்னு பேசுறாரு. அது ஒரு வெறி பிடிச்ச பேச்சு தான். ஆனா இவர் அங்க போய் கைதிக்கிறார். அண்ணாமலை கான்சியஸான எஃபர்ட் தான். சிவசேனா என்ன பேசிட்டு இருக்காங்க? தே ஆர் பேக் டு த ஸ்கொயர். ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றாங்க. முதல்ல இனவெறியாட்டம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க, முஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறை இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. பின்னாடி தான் புத்தி வந்திருக்குது. அப்போ இவங்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்க இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க? அவங்கள வந்து டு த ரூட்ஸ் போகணும், நம்ம அம்பேத்கரை பற்றி பேசணும், ஜோதிராவ் ஃபுலேவை பற்றி பேசணும், நீ ராமர் கோயிலுக்கு போகிறேன்னா நான் காலாராம் கோயிலுக்கு போவேன்னு உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு. அவங்க பேக் டு த ஸ்கொயர் ஒன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, பால் தாக்கரேவோட அப்பா ஒருத்தர் இருந்தார், பிரபோதன்கர் டாக்கரே. அவர் தீவிரமான ஆன்டி பிராமின் ஒரு ஃபிலாசபர், அதுதான் அவருடைய வேலையே. அவர் ஜோதிராவ் ஃபுலேவுடைய சத்யசோதக் மண்டலில் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவர் வந்து பிக்ஷு ஷாஹினா பிச்சைக்காரர்கள் சர்வாதிகாரம்னு புத்தகம் எழுதினவர். பார்ப்பன சர்வாதிகாரத்தை குறித்து, பார்ப்பனர்களுடைய மூட நம்பிக்கை, பார்ப்பனர்களுக்கு எதிரான அவ்வளோ வேலைகள் எல்லாம் செஞ்ச நபர். அந்த இடத்துக்கு தன்னுடைய பாட்டனுடைய லைனுக்கு இவர் வந்திருக்காரு உத்தவ் தாக்கரே. இவர் ஆதித்ய தாக்கரேவும் அந்த டோனில் தான் பேசுறாரு. இப்போ இந்த லைனுக்கு வந்ததுக்கு பிறகு இவன் அவங்கள போய் உரண்டை இழுத்து திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறான். இந்த வார்த்தை தப்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அண்ணாமலை திட்டு வாங்கினது ரைட்டு. அண்ணாமலை திட்டுதோடு விட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். அது இப்போ அண்ணாமலை பேசுனது தப்புன்றது புரியுது, அது எப்படி பார்க்கணும்னு சொல்றீங்க, அது உடன்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்காக இவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, சிவசேனாவை வந்து அவங்க பேசுறது சரின்றதோ இல்லை, அவங்களை எப்படி எடுத்துக்கிறது, அவங்களை எப்படி பார்க்கறது? சிவசேனா ஆஸ் அ பார்ட்டி, அது வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட தொடக்கத்தில் சொன்னது போல, அது வந்து மராட்டி உழைக்கிற மக்கள், அவங்க மத்தியில் வந்து தொழிற்சங்கங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேலை பார்க்குது. ஆலை இதுதான் பெருசாக இருந்தது. பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டம், பாம்பே பஞ்சாலை தொழிலாளர் போராட்டம் ரொம்ப பெருசு. கம்யூனிஸ்டுகள் தான் இறங்கி வேலை பார்க்குறாங்க. இப்போ எஸ்ஐ டாங்கே போன்ற தலைவர்கள் அங்கேருந்து வந்தவங்க தான். தீவிரமான தொழிற்சங்க போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்திற்கு இடையே
இதே குஜராத்தி முதலாளிகள், குஜராத்தி பனியா முதலாளிகள் காங்கிரஸ் கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு தொழிற்சங்கத்தை உடைப்பதற்கு வேலை பார்க்குறாங்க. பால் தாக்கரே என்ன பண்ணுவாராம், தொழிற்சங்கத்துவாதிகள் போய் ஸ்ட்ரைக்கு மக்களை கால் பண்ணா இவர் அங்கே போயிட்டு எதிரிலே ஒரு டென்ட்டை போட்டு, மராட்டியர்கள்லாம் யாரு, நன்றி கெட்டவர்களா, முதலாளிகள் தானே அவங்க சாப்பாடு போடுறான், நீ வந்து இந்த கம்யூனிஸ்டோட சேர்ந்து ஏமாத்துற, மராட்டியன்கிற ஐடென்டிட்டியை அழிக்கிறாங்க, நீ இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றுமையை கெடுப்பதற்கான முயற்சி செய்தவர். இன்னொரு பக்கம் அவர் வந்து ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, பேங்க்ல போயிட்டு எங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுங்க படிக்கல, 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இது கீழே தான் படிச்சிருக்காங்க, உங்கள் பேங்க்கில் ஏதாவது பியூன் வேலையாக இருந்தால் கொடுங்கன்னு ஒரு மேனேஜர் போய் கேட்க போயிருக்காரு. மேனேஜர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே பேப்பரை அதை கொடுத்த மனுவை கிழிச்சு மூஞ்ச தூக்கி செஞ்சுக்க. அப்படி அவர் ஒன்றுமே சொல்லலையா. பால் தாக்கரே வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே அவர் வெளியே போயிட்டார். சாயந்தரம் மேனேஜர் வெளியே வந்துருக்கான். மேனேஜர் கூட நெய்ய புடைச்சிட்டாங்க. எந்த ரெப்ரசன்ட் பண்ணார் அவர், வேலையற்று இருந்த அந்த மராட்டி இளைஞர்கள் இருக்காங்களே அவங்களுடைய உணர்வுகளை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அது வந்து சில நேரம் இனவரியாக மாறி கம்யூனிஸ்டுகளை கொல்வது. தத்தா சாமந்துங்கிற ஒரு தோழரை வந்து லோவர் பரையல் சைடில் கத்தியை வச்சு, துருப்பிடிச்ச கத்தியை வச்சு குத்தி அவங்க கொண்டுட்டாங்க. கொன்னதற்கு பிறகு பிஜேபியினுடைய யோகியதைக்காக சொல்கிறேன், கொண்டுட்டாங்க. அவருடைய மனைவி தேர்தல் நிற்கிறாங்க. மனைவி தேர்தல் நிற்கும் பொழுது இந்த சிவசேனா சிவசேனா ஒரு வேட்பாளர் போடுது. யாரு, தத்தா சாமந்தோடைய மனைவியை தோற்கடிப்பது. தத்தா சாமந்த் யாரும் ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர், அவர் தொழிலாளர்களுக்காக வேலை பார்த்தவர். அந்த தொழிற்சங்க தலைவரை சிவசேனா கும்பல் அன்னைக்கு இருந்தவங்க குத்தி கொண்டதற்கு பிறகு ஒரு வேட்பாளரை சிவசேனா போடும்போது அது சிவசேனாவை ஆதரித்து காங்கிரஸ் நின்றது. இவங்களுடைய சங்கம் இருந்ததுல முன்னாடி இந்த பிஜேபி தொடங்குறதுக்கு முன்னாடி ஜனசங்கம் உள்ளிட்டவர்கள், RSS எல்லாரும் சேர்ந்து அந்த தொழிற்சங்க தலைவரின் மனைவியை தோற்கடித்தார்கள். அந்த பின்னணியில தான் அண்ணாமலை வராது. அண்ணாமலைக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு யோகியதை கிடையாது. அப்புறம் தொழிற்சங்க தலைவர் தோற்கடித்து அவங்க மெல்ல ஒரு கட்டத்தில் மதராசிகளுக்கு எதிரான தாக்குதல், அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல், இப்படி மெல்ல அதிகாரத்தை சுவைக்கும் பொழுது பிஜேபிக்கு ஒரு ரோல் இருந்துச்சு. பிஜேபி மதராசிகளுக்கு எதிரான தாக்குதல் நடக்குன்னு வச்சுப்போமே, இவன் அதெல்லாம் ஸ்டே ஆவே என்ன பண்ணா தெரியுமா, சிவசேனா வந்து மராட்டிக்காரர்களை திரட்டி கொள்ளும். பிஜேபி இந்த பக்கமாக வேலை பார்த்து மொழி சிறுபான்மையினர்கிட்ட வாக்கு திரட்டுறதுக்கான வேலையை மெல்ல காங்கிரஸ் அந்த பக்கம் இருந்து அறிக்கிறது. மெல்ல வந்து நேஷனல் பார்ட்டி இமேஜ் இவங்களுக்கு, ரீஜனல் லிங்குவிஸ்டிக் பார்ட்டிக்கு இமேஜ் இவங்களுக்கு, 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பிஜேபி வழக்கம் போல லாங் டேர்மில் சிவசேனாவை அழித்தது. சிவசேனாட்ட இருந்து அதிகாரத்தை பறித்ததுக்கு பிறகு தான் இவங்களுக்கு புத்தி வந்திருக்கு. பால் தாக்கரே பீரியட்ல புத்தி வரல. பால் தாக்கரே ஒரு பேட்டியில், எங்க அப்பா வந்து தீவிரமான பார்ப்பன எதிர்ப்பாளர், ஆனா இப்போ எங்க இருக்குது அதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. சிவாஜி குறித்து அம்பேத்கர் பேசும் பொழுது சிவாஜி எப்படிலாம் பாடப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் போது ஒரு இடத்துல சொல்லுவார், அதாவது சிவாஜியுடைய பேரன்மார் அவங்கெல்லாம் வந்து கொடுத்த சர்டிஃபிகேட்டை திரும்ப பிடிக்கிட்டாங்க, நீங்கள் சத்திரியர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, பார்ப்பனியம் என்பது கடந்த காலம் அல்ல, அது நிகழ்கால யதார்த்தம். அது பால் தாக்கரேக்கு புரியலை. பால் தாக்கரேக்கு அந்த வரலாற்று உணர்வு இல்லை. பால் தாக்கரே ஒரு தெருச்சண்டை போடுகிற ஒரு நபர் போல தான் இருந்தார். மக்கள் மத்தியில் வன்முறையை தூண்டிவிட்டார். எண்ணற்ற இஸ்லாமியர்கள், எண்ணற்ற மதராசி தமிழ் மக்கள், தெலுங்கர்கள் அவங்க மேல் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் உத்தவ் தாக்கரேக்கு வரலாறு, பாஜகவோட சதி தெரிஞ்சதுக்கு பிறகு உத்தவ் தாக்கரே தரப்பு என்ன பேசுச்சுன்னு கேட்டா, சிவாஜிக்கு துரோகம் பண்ணால ஒரு பாப்பான், அந்த பாப்பான் தான் தேவேந்திர ஃபட்னாவிஸ்னு அவங்க பேசினாங்க. அதை வந்து RSS பத்திரிகை என்ன எழுதுச்சுன்னா, தமிழ்நாட்டை பின்பற்றி மகாராஷ்டிராவிலும் ஒரு பார்ப்பன எதிர்ப்பு குரல் எழும்புகிறது அவங்க எழுதி, இது ஒரு பெரிய ஆபத்து, நம்ம எச்சரிக்கையா இருக்குன்னு எழுதுனாங்க. இது புரியுதா? சிவசேனா வந்து இந்த மோடுக்கு வருது. அந்த மோடுக்கு வந்ததுக்கு பிறகு காங்கிரஸோட கூட்டணி வைக்குது, இவர் சரத்பவார் கட்சியோட கூட்டணி வைக்குது, இதர தீவிரமா பிஜேபி இந்த சிவசேனாவை எதிர்த்து கொண்டிருந்த மனித உரிமை ஆர்வலர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, தலித் ஃபேக்ஷன்ல உண்மையிலே அம்பேத்கரை பின்பற்றவங்க, இவங்க எல்லாரும் சிவசேனாவை போன எலெக்ஷன்ல, அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல சேர்ந்து வேலை பார்த்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து சிவசேனா ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ இந்த சிவசேனா அப்ஹோல்டு பண்ற ஒரு வேல்யூ இருக்குல்ல, சிவசேனா இப்போ திரும்ப மாறுவாங்கன்னு தெரியாது, ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் அவங்க அப்ஹோல்டு பண்ற வேல்யூ வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு. பிஜேபி சொல்ற இந்துத்துவாவை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அவங்கள அழிக்கிறதுக்கான வேலையை பிஜேபி இங்கிருந்து பண்ணுது. அதுல ஒரு துணை கருவியாக இந்த ஆள் போய் நிற்கிறான். அப்படிங்கிற பொழுது கண்டிக்கப்பட வேண்டியது அண்ணாமலை. தமிழ்நாட்டு மக்களும் கூட இந்த குறிப்பிட்ட எலெக்ஷன், வரப்போற BMC எலெக்ஷன்ல தமிழர்கள் பிஜேபியுடைய சதியை புரிந்து கொண்டு, பிஜேபி ஒருபோதும் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை. ஈழத்தமிழர்களாகட்டும் அல்லது இந்திய தமிழர்களாகட்டும், எந்த ஒரு தமிழர்களாகட்டும், ஈழத்தமிழர்களுக்கு படுகொலை நிகழ்ந்த பொழுது பிஜேபிக்காரன் லோக்கல்ல ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தாராவில கூட்டம் நடந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் உண்மையான மனசோட பிஜேபி ஆட்சிக்கு வந்தோம் ஈழத்தமிழர்களுக்காக தீர்மானம் நிறைவேற்றி ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு வெங்காயம் பண்ணல.
அவன் என்னைக்குமே சந்தர்ப்பவாதிகள், ஏமாற்று பேர்வழிகள். அந்த வகையில் தான் அண்ணாமலையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்போ ஒருவேளை உத்தவ் தாக்கரேக்கு அறிவு வந்திருக்குது அப்படிங்கிறது உண்மையாக அவர்கள் புரிந்து கொண்டால், ஆதித்ய தாக்கரேக்கு புரிந்து கொண்டா, அவங்களுக்கு வந்து அண்ணாமலை ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பிஜேபி அதானிக்காக வேலை பார்க்குறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பிஜேபியின் சர்வாதிகாரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பிஜேபியினுடைய ஹிந்துத்துவா வந்து எல்லா பிரச்சனைக்கும் மத சாயத்தை பூசி ஏமாற்றுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம இந்த மக்களிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும், மராத்தியர்கள் என்ற உணர்வோடு இடணும், இந்த மண்ணை காப்பாற்றணும்னு அவங்க பேசுறதுக்கு உண்மையாக இருந்தால் அவங்க வந்து சரியான பாலிடிக்ஸ்க்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இதை ஒருவேளை வளர்த்தெடுத்தா மகாராஷ்டிரா அம்பேத்கர், ஷாஹு மகாராஜ், சத்ரபதி சிவாஜி மகாராஜ், மும்பையில் ஒன்று நடந்தது. சிவாஜியை பற்றி சிவாஜி கோன் ஹோத்தான்னு சொல்லி ஒருத்தர் புத்தகம் எழுதுறாரு. ஐ திங்க் கோவிந்த் பன்சாரின்னு நினைக்கிறேன், அவர் புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் எழுதுனதுக்கு பிறகு அது என்ன எழுதுறாருன்னா, சிவாஜி வெறும் இந்த இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக உழைத்தவர் அல்ல, அவர் வந்து அங்கே இருக்கிற உழைக்கிற மக்களின் மகாராஜா, அந்த மன்னர்களுக்காக மன்னன். சிவாஜி வந்து ஒரு முறை எதிரிகள்கிட்ட மாட்டிக்கொண்ட பொழுது சிவாஜி சாயலில் இருந்த துணிவெழுக்கிற ஒரு நபர், அவர் தான் சிவாஜியை காப்பாற்றினார். அந்த அளவுக்கு சிவாஜிக்கு அந்த மக்கள் உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள். வரலாற்றில் மன்னர்களுக்காக மக்கள் நேரடியாக உணர்வுபூர்வமாக போரில் இல்லாமல் உயிரை கொடுக்க யார் தயாராக இருப்பா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் சொல்லி சிவாஜியை மக்களின் மன்னர்னு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அவர் கொலை செய்யப்பட்டார். ஸோ சிவாஜி பேக் டு த ஸ்கொயர் ஒன். சிவாஜிக்கு ஒரு நான் பிராமின் ஃபேஸ் வருது, பார்ப்பன எதிர்ப்பு வருது, மொழி உணர்வு, இது எல்லாமே தமிழ்நாட்டோட சிங்க் ஆகுது. நாம தமிழர்கள் சிவசேனாவை அந்நியப்படுத்தாமல், இப்போ இருக்கிற இந்த ஃபேக்ஷனை அந்நியப்படுத்தாமல், நாம் இன்னும் ஒரு ப்ரொக்ரெசிவான டயலாகை அவங்களோட ஹோல்டு பண்ணணும். அண்ணாமலை வகராக்கள் அங்கே போய் வாழுகிற தமிழர்களுக்கும் கேடு விளைவிக்கிற இந்த சதி முயற்சியை நாம தான் முறியடிக்கணும். நாம் வந்து கருத்தை போய் நீட்டோம். இப்போ வந்து ராஜ் தாக்கரே பேச்சு தப்பாக இருக்குன்னு பேசலாம், ஆனால் பேசணும்னு சொல்கிறேன். இதை இந்த வெங்காயத்துக்காக நாம் வந்து அவங்க இருக்கிற உறவை துண்டித்து கொள்ள தேவையில்லை. கடந்த காலத்தில் பிழைகள் நடந்திருக்கிறது, அந்த பிழைகளுக்கு அவர்களை கண்டிப்போம். ஆனால் இந்த குறிப்பிட்ட எதிர்கால மகாராஷ்டிராவின் எதிர்காலம், மகாராஷ்டிராவில் வாழுகிற தமிழர்களின் எதிர்காலம், அதை கணக்கில் கொண்டு நாம் வந்து சரியான முறையில் இந்த பிரச்சனையை அணுகணும். ஐயோ தமிழர்களை திட்டாங்க, நம்ம உணர்ச்சிவசப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அவர்களுக்கு தமிழர்களை வசைபாடுவது நோக்கம் இல்லை, அது அண்ணாமலை வசைபாடுறது. அண்ணாமலை வசைபாடும் போது அந்த பழைய புத்தியில் இருக்கிறது வெளியே வந்துச்சு, அது கசடு, அது நீக்கப்பட வேண்டும். ஆனால் நம்ம டயலாக் ஹோல்ட் பண்ணணும். இவ்வளோ நேரம் இந்த பிரச்சனை குறித்தும் சிவசேனா வரலாறு, இன்னும் மும்பை அதானி பிரச்சனை, இதெல்லாம் குறித்து இவ்வளோ விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.